ஹே காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே. நாங்கள் வந்து இன்றைக்கி வீடு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்றுக்கே வந்து வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் ஒன்று ரெண்டுலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எனக்கு வந்து சாமி படம் அண்ட் ஸ்டவ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு இன்றைக்கி பால் காய்ச்ச போகிறோம். அதுக்காக தான் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட புது ஸ்டவ். இதில் இருந்து தான் இனிமேல் நிறைய குக்கிங் வீடியோ அண்ட் விளாக்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கே பால் காய்ச்ச வேண்டியது, நேற்று வந்து சரியான முகூர்த்த நாள் இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நம்ம பால் காய்ச்சிரும். நிறைய பேர் வந்து ரெண்டர் வீடு போகணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் புதுசாக அப்படின்னா இருக்கிற இடத்த விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அங்கே தான் கொஞ்சம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு நிறைய தனி டேஸ்ட்டெல்லாம் இருக்கும். இந்த வீட்டில் எப்படி இருக்கணும், அந்த வீட்டில் அப்படி இருக்கணும் நம்மளுக்கு தோணும். நம்ம போய் தேடி பார்க்கும்போது அது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அதில் வந்து ரெண்ட் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி வந்து அட்வான்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரெண்டட் வீடு இருக்கிற எல்லாருக்குமே இல்லை ஓன் ஹவுஸ் வச்சுருக்கீங்க எல்லோரும் அப்படின்னா இந்த சிஸ்டமை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2025லேருந்து கவர்மெண்ட் நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகை போகிறீங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் ஒன்று வந்து 2 மாதத்து வாடகை மட்டும்தான் அட்வான்ஸாக வாங்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 3 மாதத்து வாடகை 4 மாதத்து வாடகைன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் 2 மாதத்து வாடகை வாங்கினா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன தான் கவர்மெண்ட் சொன்னாலுமே எத்தனை ஹவுஸ் ஓனர் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.